மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முக்கியத்துவ அது விஷயமா என்னன்ற விளக்கம் சொன்னா தானே. விளக்கம் என்ன தெரியாது. உணவுத்துறை என்ன செய்யுதுன்னா புதிதாக கட்டுப்பாடு. அது என்னன்னா அவங்ககிட்ட உணவுத்துறையிலிருந்து முன்னனுமதி பெற்று காவல்துறையில தடையில்லா சான்றிதழ் பெற்றா தான் வைக்கணும்னு சொல்றாங்க. இதனால பெரும் பிரச்சனை வருது. மக்களுக்கு குடிநீர் கிடைக்கல, இந்த உணவு கொடுக்கறதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இதை உணவுத்துறையும் மாவட்ட நிர்வாகம் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் காவல்துறை குறிப்பாக இந்த காவல்துறையுடைய கவனக்குறைவு, மாவட்ட நிர்வாகத்துடைய கவனக்குறைவு தான் இந்த ஏற்பாட்டுக்கு காரணம். இதையெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக இந்த திருவிழா எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். ஆனால் இருக்கிற சூழ்நிலை மாண்பு அமைச்சரே வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் கள ஆய்வு பண்ணாலே தெரியும். ஏன்னா பெரிய பெரிய ராட்சத தூண்கள் ஆறுல இருக்கு. ஏன்னா அங்க இருந்தா மக்கள் பார்ப்பாங்க, சாமிய பார்க்க முடியாத தடுக்கல். ஏற்கனவே 2 அமைச்சர்கள் அங்க வராங்க. நீங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்ல விலாவாரியா பேசிடுங்க. இல்ல இதே பொருள் குறித்து மாண்புமிகு உறுப்பினர் முடிச்சிருக்க சொல்லிடுறேன் அமைச்சர். ஏன்னா பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் ஒரு நிமிடம் பாத்தீங்கன்னா மோதல் ஏற்பட்டு கொலையும் நடந்துருக்கு. சொல்லிட்டீங்க, சொல்லிடுறேன். இது தனி, இது சொல்லிடுறேன். எதுனா இல்ல இது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் சிறப்பா எடுத்திருக்கு. என்ன பேரவைத் தலைவரே, என்ன பேரவைத் தலைவரே இப்படி செய்யறீங்களா? பேரவைத் தலைவரே நீங்க பேசவே விட மாட்டேன். பேரவைத் தலைவர்களே, நான் முக்கியமானது மதுரை மக்களுடைய குரலாக ஒலிக்கிறேன்.